ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் நிறைய மணி டிப்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பணத்தை சேமிக்க சூப்பரான 10 டிப்ஸும் சொல்லியிருப்பேன். அந்த டிப்ஸில் முக்கியமாக எல்லோருமே ஈஸியாக சேமிக்கக்கூடிய 4 டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஒவ்வொரு டிப்ஸில் இருந்தும் இன்னொரு சேமிப்பை எப்படி பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். என்னுடைய சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அந்த 4 டிப்ஸு என்ன, அந்த டிப்ஸ் மூலம் நான் எவ்வளவு அமௌண்ட்டு சேமித்தேன், அந்த சேமித்த பணத்தை நான் என்ன செய்ய போகிறேன், அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பணம் அப்படிங்கிறது லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. அந்த பணத்தை சம்பாதிக்கத்தான் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலுமே அந்த பணம் நமக்கு கையில் தங்க மாட்டுது. மாத சம்பளம் வாங்கினதுமே காலியாயிருது. அவ்வளவு பணம் அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. எதிர்காலத்திலையும் இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நாமளும் 4 காசு சேர்த்து வைக்கிறது ரொம்பவே முக்கியம். அதிகமான தொகையை நம்மளால சேமிக்க முடியல அப்படின்னாலும் என்னங்க, என்ன முடியுமோ அந்த பணத்தையாவது சேமிக்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் சொல்ல போகிற இந்த 4 டிப்ஸுமே எல்லாருமே சேமிக்கிற மாதிரியான டிப்ஸே தான். வாங்க அந்த 4 டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கேலண்டர் முறைப்படி ஃபஸ்ட்டு சேமிக்கிறது. அது என்ன கேலண்டர் முறைப்படி சேமிக்கிறது அப்படின்னா, இப்போது இந்த மந்த்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1ஆம் தேதிக்கு ரூ. 1 போடணும், 2ஆம் தேதிக்கு ரூ. 2 போடணும், 3ஆம் தேதிக்கு ரூ. 3 போடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டுக்கும் அந்தந்த டேட்டுக்குரிய அமௌண்ட்டை நாம் ஒரு பாக்ஸில் போட்டுகிட்டே வரணும். அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி இருந்து நம்ம போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இதில் எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட சேமிக்கிறத கற்றுக் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஈஸியாக சேமிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த சேமிப்பு முறை அவங்களுக்கு சேமிக்கிற ஹேபிட்டாக கொண்டு வரும். இதுதான் அந்த முறைங்க அப்படின்னு அடுத்தது பார்க்கலாங்க. டெய்லியுமே இதில் அமௌண்ட்டை போட்டுருவாங்க. அதாவது நம்ம ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம கையில் கிடைக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள், காயினு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடலாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம பழக்கத்தை கொண்டுட்டு வரும்போது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஆர்வமாக சேமிக்கவும் ஆரம்பிப்பாங்கங்க. நம்ம இந்த மெத்தடை நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணாதான் குழந்தைங்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது ரொம்ப அவசர தேவைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மளிகை கடைக்கு போனாலும் சரி, இல்லை பர்ஸில் ரெகுலராக இருந்தாலும் சரி, பேலன்ஸு சில்லற காசாக கொடுப்பாங்க. அதை மட்டுமே நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய அமௌண்ட்டாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். நான் ஒர்க் போகிறதுனால டெய்லியுமே பஸ்ஸில் சேஞ்ச் மட்டும் இல்லாமல் இதில் போயிட்டு வருவேங்க. அது போக அந்த சில்லற இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுத்ததா அதை அப்படியே பாக்ஸில் போட்டுருவேன். இப்போ இந்த பாக்ஸில் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு வரும் அப்படிங்கிறத அவங்களுடைய யூசேஜை பொறுத்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி பஸ்ஸுக்கு போயிட்டு பேலன்ஸ் வரக்கூடிய காசை நம்ம இதில் போடணும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகமாக வச்சு போடணுங்க. செலவு நமக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதுவுமே ஒரு பெஸ்ட்டான டிப்ஸு. சேமிக்க நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். 3வது நான் சேமித்த டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையில் ரூ. 10 காயின் கிடைச்சது அப்படின்னா அதை மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டுடுவேன். அதை போட்டுகிட்டே வருவேன். ஸோ அதுதான் இதில் எவ்வளவு நம்ம சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமிக்கலாம். இது நமக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம கையில் ஒரு ரூ. 10 காயின் கிடச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு செலவு பண்ணுறதுக்கு மனசே வராதுங்க. நம்ம உடனே அந்த பாக்ஸில் போடுறதா தோணும். இதை பண்ணி தான் நான் அமௌண்ட்டு நிறைய அமௌண்ட்டு சேர்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்த இன்னொரு டிப்ஸும் நான் சொல்கிறேங்க.
அதே மாரி நீங்க வந்து ரூபாய் தாளுக்கள ரூ. 10 நோட்டு, ரூ. 20 நோட்டு அப்படிங்கிறத மட்டும் அதாவது புது தாளா இருக்கிறத பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாரி வந்து தெரியும்போது, அத நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாக்ஸில புதுசா இருக்கிற ரூபாய் நோட்டுக்கள மட்டும் போடலாம். அதாவது அடுத்து 4வது டிப்ஸ் மூலம் ஒரே மாசத்துல வந்து நீங்க வந்து ரூ. 2771 ரூபா வந்து சேர்க்கலாம். இது அவங்களுடையது. நான் வந்து அவ்வளோ சேர்த்தேன். நீங்க எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்க்கலாம். ஃபேமிலியில கண்டிப்பா மந்த் எண்டு வந்து பணத்தட்டுப்பாடு வந்துரும். அப்ப நீங்க இந்த மாதிரி சேமிச்சுட்டு வரும்போது, அ அந்த எண்டுல வீட்ல செலவ கஷ்டமே இல்லாம சமாளிக்க முடியும். இந்த 4 டிப்ஸ் மூலமா ஒரு மாசத்துல சேமிச்ச தொகைய, நம்ம வந்து அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ்ல ஸ்கீம்ல வந்து ஏதாவது ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். அ அந்த ஓப்பன் பண்ணி போடும்போது, நமக்கு அந்த அமௌண்ட் வந்து அம் அப்படியே வந்து மந்த்லி இந்த மாதிரி தான் ஒரு மாசம் சேமிக்கிற அமௌண்ட்ட அப்படியே கொண்டுட்டு போய் போடு. ஆர்டி போடலாம். இல்ல மாசம் மாசம் சின்ன சின்ன அமௌண்ட்ட சேர்த்து மொத்தமா போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு வைக்கலாம். அமௌண்ட்டா கிடைக்குது. 5 வருஷம் கழிச்சு இந்த ஆர்டி ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெபாசிட் அங்க வந்து ஒரு 5 வருஷம் போட்டுட்டு இருந்தா, ஒரு பெரிய தொகையா கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சேமிப்புல இருந்து இன்னொரு சேமிப்ப நம்மனால சேமிக்க முடியும். அதனால மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் ஏதாவது ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது சேமிக்க ஆரம்பிங்க. உங்க வீட்ல பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி சேமிக்கிறது, அம் அவங்களோட ஒரு ஹேபிட்டாவே வந்து கொண்டுட்டு வாங்க. அது மேரேஜுக்கு அவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூழ்நிலையில இருந்து தங்கள காப்பாத்திக்கிறதுக்கும், அதனால எல்லோருமே உங்கனால என்ன சேமிக்க முடியுமோ, அந்த சேமிக்கிற ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கும் வந்து இத வந்து நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். அதே மாரி உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னா, நீங்க அவங்க முன்னாடி சேமிக்க ஆரம்பிக்கணும். அவங்க முன்னாடி ஒரு பாக்ஸ் வச்சு, நீங்க வந்து இதே மாரி கிடைக்கக்கூடிய சில்லற காசு, அமௌண்ட் இதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல நீங்க போட ஆரம்பிங்க. இப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மாச கடைசியில உங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்கும்போது, அவசர தேவைக்கு, எமர்ஜென்சிக்கு அப்படிங்கும்போது, நம்ம இன்னைக்கு ஒரு 1000 ஒரு 1000, 2000 கூட மத்தவங்கட்ட கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு, என்னடா பண்றதுன்னு ரொம்ப மன உளைச்சலுக்கு நெறைய பேர் ஆளாயிருவாங்க. ஆனா, இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ ஒரு மந்த் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, இந்த மந்த் ஃபுல்லா நான் வந்து ரூ. 100 என் கையில கிடைச்சதுன்னா, நான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இது பண்ணிக்கோங்க. அப்ப ரூ. 100 எத்தன கிடைச்சாலும் நீங்க அதுல சேவ் பண்ண ஆரம்பிங்க. இது மந்த் எண்ட் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அதே மாரி ரொம்பவுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இப்படி உங்களுடைய அ தேவைகளுக்கு தகுந்த மாரி இந்த அமௌண்ட்ட நீங்க கடைசியா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த அமௌண்ட்ட நீங்க ஆர்டி வந்து போடுறதோ, அல்லது வந்து சேவிங்ஸா வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கோ, நீங்க இத வந்து ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட தொகை வந்ததுக்கப்புறம், நீங்க ஜுவல்ஸ் கூட எடுக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, மறக்காம வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நன்றி.